குடும்பத்தில் உள்ள நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், மகன், மகள், பேரன், பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட்மா தாட்ஸின் அன்பான வணக்கத்தை தெரிவித்து, இன்னைக்கு நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பக்கத்து அக்கம் பக்கம் எல்லாம் சேர்ந்துட்டு எப்படி சாப்பிட்டோம், லீவு நாள்ல நாங்கெல்லாம் எங்கெல்லாம் போனோம், சொந்தக்கார வீட்டுல எல்லாம் எப்படி இருந்தோம், எல்லாம் பத்தி சில வார்த்தைகள். நாங்க லீவெல்லாம் விட்டா வந்து அத்தை வீட்டுக்கு போவோம். அத்தை வீட்டுக்கு போனோம்னா ஒரே கொண்டாட்டம் தான். அங்கேயும் 4, 5 பேர் இருக்காங்க. எல்லாருமே விளையாண்டுட்டு ஆஹ் அவங்க போனோன்னு என்ன பண்ணுவாங்க, ஆஹ் வேணுங்கிறது செஞ்சுட்டு மறுநாள் வத்தல் வடகம் போடுறதுக்கு கூழெல்லாம் காய்ச்சி போடுவாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் நிறைய பேர் இருக்குமா, எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் வெளியில விரிச்சு விட்டு போட்டோம்னா அது ஒரே நாள்ல காஞ்சிரும். வத்தல் வடகம் எல்லாம் போட்டுருவோம். இது அப்பெல்லாம் வந்து அரிசி வந்து ம், ஆட்டி அப்புறம் ஒரு நாள் அப்படியே வச்சிருந்து மறுநாள் அதுல சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் போட்டு இது அம்மிக்கல்ல அரைச்சி அதில் உள்ள ஊற்றி கலக்கி அப்புறம்தான் நாங்கள் வடகமெல்லாம் போடுவோம். முறுக்கச்சியில கொஞ்சம் கெட்டியா இது பண்ணணும்னா முறுக்கச்சியில போடுவோம். முறுக்கச்சியில் போட்டு முறுக்காட்டை அப்புறம் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், மரமிளகா, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் உள்ள போட்டு ஒரு ஆட்டி புழிஞ்சு விட்டுருவோம். அப்புறம் வட்ட வட்டமா கிள்ளி கிள்ளி வைப்போம். கிள்ளி கிள்ளி வச்சாலும் அது நல்லா இருக்கும். பொரிச்சு எடுத்தா நல்ல டேஸ்டா நல்லா இருக்கும். அப்புறம் நான் அம்மா வந்து அடிக்கடி எங்களுக்கு பூரி மசால்னு ரொம்ப பிடிக்கும். இட்லி, தோசை இப்படி பூரி மசாலுக்கு 2, 3 ஐட்டமா செய்வாங்க அம்மா. ஒரு நாளைக்கு உருளைக்கிழங்கு மசால் செய்வாங்க, ஒரு நாளைக்கு குருமா செய்வாங்க, ஒரு நாளைக்கு வெறும் தக்காளி மாத்திரம் போட்டு கடைஞ்சி வைப்பாங்க. அவ்வளோ ருசியா இருக்கும். இப்ப நாங்கெல்லாம் அது கடைஞ்ச பிள்ளைங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை. தக்காளி போட்டு கடைஞ்ச வெறும் தக்காளி தான். கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சு தக்காளியை அப்படியே நல்லா வணக்கி விட்டு பருப்பமத்தில் போட்டு ஒரு கடை கடைஞ்சிருவோம். கடைஞ்சிட்டோம்னா அது நல்ல நைஸாகவும் இருக்கும். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே அது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். புதினா சட்னி அடிக்கடி செய்வாங்க. நல்ல கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இதெல்லாம் தேங்காய், பச்சை மிளகாய், அதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துவாங்க. வர கொத்தமல்லி போட்டு வறுத்து எல்லாம் புதினா சட்னி அது ஒரு டேஸ்டே வேறம்மா. இப்போ சாப்பிட்றதுங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. இப்போ அது என்னதான் அதுக்குள்ளேயே சாமானமெல்லாம் போட்டு செஞ்சாலும் அதனுடைய டேஸ்டே வர்றதில்ல. அப்பெல்லாம் ஒரு கட்டு கொத்தமல்லியில ஒரு பீஸா 2 பீஸா தான். அதுவும் நல்ல பெரிய பெரிய கட்டா கொடுப்பாங்க. கருவேப்பிலை நிறைய இருக்கும். யாருமே வந்து காசுக்கு அதிகமா வாங்க மாட்டோம். காய்கறி வாங்கினாலே அவனே ஒரு 4, 5 கொத்து கையில சும்மா கொடுப்பான். கொசுருன்னு சொல்ற மாதிரி கருவேப்பிந்தல் கொத்தமல்லி சும்மா கொடுப்பா. இப்போ அது எங்கேயும் காய் கூட கம்மியா இருக்குது, கருவேப்பிந்தல் கொத்தமல்லி விலை ஜாஸ்தியா இருக்குது. 10 ரூபாய்க்கு கருவேப்பிந்தலை கொத்தமல்லி வாங்கினா ஒரு 3 நேரம் கூட போடுறதுக்கு முடியறது இல்லை. ரசத்துக்கு பருப்புக்கு எல்லாம் போட்டோம்னா அது ஒரு நாளைக்கு தான் அந்த 10 ரூபா கருவேப்பிந்தலை கொத்தமல்லி. முன்னெல்லாம் சும்மா கொடுக்கறதே அது அத்தனை இருக்கும். பச்சை மிளகாயில இருந்து கத்திரிக்காய் எல்லாமே வந்து இப்போ ரொம்பவும் விலையும் ஜாஸ்தி, அந்த டேஸ்ட்டும் இல்லை. அப்பெல்லாம் சும்மா ஒரு 4 கத்திரிக்காய் போட்டு 2 தக்காளி போட்டு உருளைக்கிழங்கு போட்டு கடைஞ்சாங்கன்னா கத்திரிக்காய் சட்னி அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அம்மா வந்து நல்லா சட்டியில போட்டு பருப்பமத்துல போட்டு நல்லா கடைவாங்க. கடைஞ்சி எடுத்தோம்னா சும்மா வெறும் சட்னியே இட்லி போட்டு சாப்பிட்றத விட வெறும் சட்னி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம். அப்போ அந்த சட்னியில நல்லெண்ணெய் ஊற்றுறதா எங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்து வச்சிருவாங்க அடிக்கடி. அது நல்லெண்ணெய் ஊற்றி அந்த சட்னி வச்சு இட்லி தொட்டு சாப்பிட்டா அவ்வளவு தேவாமிர்தமா இருக்கும். இப்ப இருக்கிற நல்லெண்ணெய் வந்து அந்த டேஸ்டே இல்லை. செக்கெண்ணெய் வாங்கினா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. மற்றபடி வேற எண்ணெய் எல்லாம் வாங்கினோம்னா அந்த டேஸ்ட், வாய்க்கு அந்த டேஸ்ட் பிடிக்கிறது இல்லை. முன்ன பக்கத்து வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க. பசங்க எல்லாருமே சேர்ந்துட்டு தான் கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிடுவோம். எல்லார் வீட்டுல இருந்து ஆளுக்கு கொஞ்சம் அரிசி கொண்டா, பருப்பு கொண்டா அப்படின்னு ஒரு சட்டியில போட்டு அரிசி, பருப்பு, காய், ஒரு ஒரு வீட்டுல கத்திரிக்காய், ஒரு வீட்டுல உருளைக்கிழங்கு, இப்படி எல்லாம் ஒன்னொன்னு கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு சட்டி வாங்கிட்டு வந்து வச்சு எல்லாம் சேர்ந்து கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிடுவோம். அப்புறம் ஒரு டைம் என்ன பண்ணாங்க, பக்கத்துல எல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாமே சேர்ந்துட்டு என்ன பண்ணாங்க,
ஒரு பெரிய குண்டாவே வச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எல்லாருமே அந்த காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாமே சேர்ந்து நம்மள நல்லா இது பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு, அது வந்து ஜாதி பாகுபாடே கிடையாதும்மா அப்பல்லாம். யாரு வேணாலும் எப்படி வேணாலும் நல்லா எல்லாத்துக்கூடயும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படிதான் அத்தை மாமா மாமி இப்படிதான் எல்லாம் சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் பழகுவோம் பண்ணுவோம். இப்பெல்லாம் அப்படி இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி வச்சுட்டு அவளா அப்படியா இப்படியா அப்படின்ட்டு தான் ஒவ்வொருத்தர் பண்றாங்க. ஆனா யாருன்னெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம வந்து அந்த டைம்ல வந்து சின்னதுல இருந்து அம்மாவங்களும் சரி பக்கத்துல இருக்கவங்களும் சரி வேற்றுமை இல்லாம எல்லாத்துக்கிட்டையும் ஒட்டுக்காக எல்லாமே அவங்களும் நம்ம வீட்ல வந்து எல்லாம் சாப்பிடுவாங்க பண்ணுவாங்க, நாங்களும் போய் அவங்க வீட்ல சாப்பிடுவோம் பண்ணுவோம். ஒரு ஒரு சொந்தம்னு சொல்ற மாதிரி தான் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே எங்களுக்கு. அப்புறம் அத்தை வீடு மாமா வீடு எல்லாம் போனோம்னா மாமா வீட்டுல 2 பசங்க பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் எங்க கூட சேர்ந்துக்குவாங்க. நல்லா ஜாலியா விளையாடுவோம். கதை கதையா பேசுவோம். ஒண்ணும் இருக்காது. சும்மா நானும் எங்க மாமா பொண்ணுங்க சேர்ந்து சும்மா வெளியில திண்ணையிலே உட்காந்து பேசினாலும் அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்ன பேசுறோன்னே தெரியாது. மேல ஆகாயத்தை பார்ப்போம். அப்படியே மேகம் போறது, நட்சத்திரம் பாரு அப்படி போகுது இப்படி போகுது, வர அந்த உருவத்துல அது போகுது இந்த உருவத்துல இப்படி போகுது அப்படின்னு அடுத்தவங்களை பத்தி பேசாம எங்களோட இதுவே பேசிட்டு நாங்க ரொம்ப அந்த டைம் எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பண்றதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த தாயம் விளையாடுவோம். அப்புறம் வந்து எல்லாரும் சேர்ந்துட்டு பல்லாங்குழி விளையாடுவோம். அப்புறம் ஒளிஞ்சு விளையாட்டு சந்துக்குள்ள சந்துக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு ஐஸ் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதுகுல அடிச்சுட்டு கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் அது மாதிரி எல்லாம் விளையாடுவோம். சின்ன பிள்ளைங்கள நிறைய நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு வீட்டுல எப்படி 6 பேர் 7 பேர் ஒரு வீட்டுல இருப்பாங்க. இப்ப மாதிரி ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்க எல்லாம் கிடையாது. ஒரு கூட்டமே சேர்ந்துரும் ஒரு காம்பவுண்ட்லன்னு இது பண்ணோம்னா அந்த காம்பவுண்ட்ல குறைஞ்சபட்சம் ஒரு 6 7 ஒரு ஒரு வீட்டுல 6 பேர் இருப்பாங்கன்னா ஒரு 10 30 பேர் இருப்பாங்க. எல்லாம் விளையாடுறதுக்கும் சரி எல்லாம் ஒரு ஒற்றுமையா தான் இருப்போம். அடிதடி போட்டுக்க மாட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்க மாட்டோம். எல்லாம் அவங்கவுங்க ஸ்கூலுக்கு போறாங்களா போயிட்டு வந்தாங்களா பாடம் படிக்கிறாங்களா இந்த இன்னைக்கு என்ன மார்க்கு இன்னைக்கு என்ன இது அப்படின்னு எல்லாம் சொல்லி ஆளுக்கு ஆளு இருப்பாரு. நீ இப்படி படி நான் இப்படி படிக்கிறேன் இப்படி படிச்சா மண்டையில் ஏறும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அப்போ அம்மா எல்லாம் சொல்லுவாங்க மனப்பாடம் ஆகலைன்னா 2 குறுமிளகு எடுத்து வாயில போட்டு நேரத்துல எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா பாடம் விழுகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னி வரும் செட்ல இன்னும் எனக்கு தெரிஞ்ச வார்த்தையில எல்லாம் சொல்றேன். நீங்களும் அதை பார்த்து உங்களுக்கு அப்படி நடந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம் வாழ்க.